ஹாய், நான் ஐஸ்வர்யா கண்ணன். ஸோ அந்தரன் மூவியில் நான் வந்து ஒரு எஸ்ஐ ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். நான் வந்து பிரஜ்னா கூட ஒரு சப்போர்ட்டிங் போலீஸ் கேரக்டர் மாதிரி ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இட் வாஸ் அ நைஸ் மூவி, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த படத்திலும் நடிக்கலை, ஃபோன்லேருந்து ஸ்க்ரீன் வந்திருக்கீங்க. ஃபோனில் பண்ணது ஸ்க்ரீனில் உதவுச்சா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சீரியல் ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய டீம் அது ஜீ தமிழ் சேனலுக்காக ஷூட் பண்ணோம். பட் அது வெளியில் வரல, 2 நாள் ஃபுல் ஷூட் போயிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அந்தரன் மூவி. இதுக்கு முன்னாடி நான் வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் நான் சின்னது பண்ணியிருக்கேன். இது எனக்கு பெருசாக நர்வஸாக இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அப்போ தான் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆர்டிஸ்டாக என்னென்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஃபோனில் பண்ணது எனக்கு உதவுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக உதவுச்சு. ஏன்னா நான் வந்து இனிஷியலி நமக்கு ஒரு கேமரா ஃபியர் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பண்ண அந்த ஃபியர் போயிடும். ஸோ அதுவுமே எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஸோ என்னோட பெஸ்ட் ஆங்கிள் என்ன அதெல்லாமே எனக்கு தெரிஞ்சது. நம்ம வந்து ஃபோன் வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து திடீர்னு நடிகை வந்துட்டு இதுல நச்சாம்பா இவங்க எப்படி போட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம். இப்ப நீங்களே வந்த பிறகு அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களை யாருன்னா சொல்லியிருப்பாங்கல்ல? ஓகே, இது வந்து யூஸ்வலி நம்ம ஆடிஷன் போகும்போது அங்கே இருக்கிற டைரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், அவங்க யாருமே வந்து ரீல்ஸ் பண்ணுறவங்க மேலே ஒரு பெரிய பிலீஃப் சிஸ்டம்லாம் அவங்களுக்கு கிடையாது. நம்ம வந்து போய் சொன்னோன்னே இன்ஃப்ளூயன்சரா என்ன 3, 2, 1 சொன்னால் தான் நடிப்பீங்களா நீங்கள் அப்படிலாம் கூட கலாய்ச்ச மூமெண்ட் இருக்குது. வெளியில் வந்து நான் ஆடிஷன் போகும்போது பெரும்பாலும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிக்கவே பயப்படுவேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டைமே அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி அண்ட் இப்போ நான் மூவிக்கு வந்தபோது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரெஸ் மீட் போனோம், நேற்று ப்ரெஸ் மீட் போகும்போது நான் இறங்கி நம்ம ஸ்டேஜுக்குள்ளே போகும்போது ஒரு கேமராமேன் இது அந்த ரீல்ஸ் பண்ணுற புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஓகே, நான் படத்துக்கு வந்து எஃபர்ட்ஸ் போட்டு எனக்கு கிடைக்கிற ரெக்கக்னைசேஷன், நான் வீட்டிலேருந்து ரீல்ஸ் பண்ணி அதுக்குமே எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன், எஃபர்ட்ஸ் போடாமல் கிடையாது. நானே சுயமாக அந்த ரெக்கக்னைசேஷனை நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். தட் இஸ் ப்ரவுட் ஃபார் மீ ஆல்சோ. இப்போ ஒரு 10 படம் நடிக்கிறீங்க, ஃபேமஸ் ஆகிறீங்க, 11வது படம் நீங்க இல்லை. அப்படி இல்லாத போது அது எப்படி எடுத்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதா இவ்வளவுனா நச்சாங்கப்பா திறமை தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே யூஸ்வலி கம்பேக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட மூவி ஹீரோ பிரஜினாவே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பூமா இருந்தாரு, கொஞ்சம் மியூட்டானாரு, பூமரு மியூட்டானாரு, இப்போ பிக் பாஸ்ல போயிட்டு இன்னும் பூமானாரு. இப்போ எங்கள் படத்தினால கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் கிடைக்கும், நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அது கண்டிப்பாக அவரோட ரோல் அந்த மாதிரி பேசும் இந்த மூவியில். ஆன் அண்ட் ஆஃப் ஆகுறது வந்து ஃபீல்டில் ரொம்ப சகஜம், இயல்பான ஒரு விஷயம். அதனால என்னைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு நடிக்கலாம், அடுத்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. எல்லா எடுத்தோடனே வந்து ஒரே ஒரு டைலாக் பேசுற மாதிரி தான் வாய்ப்பு கிடைக்கும். ஆமா, எடுத்தோடனே போலீஸா கிடைக்கிறதுலாம் பெரிய இது. ஆமா, எந்த அளவு நீங்க வந்து அதை பயன்படுத்தி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எனக்கு என் லைஃப்பில் நடந்த ஒரு ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து மூவிக்காக நான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பட் நான் படிக்கும் போது டிசைட் பண்ணிட்டேன் நான் நடிக்க தான் போகிறேன். அதனால நான் எந்த வேலைக்குமே போகல, சினிமாவை நம்பி மட்டும் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். அதுக்கு ஏற்ற ஒரு நல்ல பலனா எடுத்தோடனே டெபியூ மூவி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து பெரிய ப்ரொடியூசர் சிவி சார் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ரோல் வாங்கி கொடுத்துருக்காரு. படத்தில் நான் ஒரு கேரக்டர் அப்படியே நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் அவங்களே தேடி கொடுக்குறாங்க, எங்களை எல்லா ஸ்டேஜ்லையும் அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுவே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஒரு ப்ராப்பரான டீம், ஒரு நல்ல ப்ரொடியூசர் கையில் இருக்கும், நல்ல கதை, படம் அந்த கதையை பேசும். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். நான் வந்து எந்த சோஷியல் மீடியாவும் இல்லை, அந்த ப்ரெஸ் மீட் வரும்போது தான் உங்க ஐடியெல்லாம் காட்டுவாங்க. சில இது கிளாமரா இருக்கும், அப்படி இருக்கும். ட்ரை பண்றவங்க ஸோ இப்படி கிளாமரா கொஞ்சம் ஒரு சில் போட்டா நம்ம வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தப்பான எண்ணம் வருமா வராதுன்றீங்களா? நீங்க சொல்றீங்க நான் கிளாமரா போட்டிருக்கேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிளாமரா போடவே இல்லை. அதை நான் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு எனக்கும் நினைக்கவே இல்லை. யாராவது நம்ம கிளாமரா போட்டு இதுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதுக்குள்ள வராதிங்க. கண்டிப்பா உங்க லைஃப் வந்து அது ஒரு படமா இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க காணாம போயிடுவீங்க. கிளாமர் வில் நாட் ஹெல்ப் யூ இன் எனிவேஸ். அதை வந்து ஒரு ஆயுதமாக நீங்கள் எடுக்காதீங்க. அண்ட் அந்த கண்டென்ட் வந்து சின்ன பசங்களுக்கு, தேவையில்லாத பசங்களுக்கு நிறையா அந்த கண்டென்ட் போய் இட்ஸ் நாட் நீடட் அட் ஆல். ஸோ டேலண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாமரை காட்டுங்கிற அவசியமே இல்லை, உங்கள் நடிப்பை காட்டினாலே போதும். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கிளாமர் கண்டென்ட் போடவே இல்லை, அது நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். அது உங்கள் கண்ணுக்கு ஏன் அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஸோ ஐ வாண்டட் டு மேக் திஸ் கிளியர். இல்லை சொன்னவங்க ஓகே சொன்னவங்க ஓகே, அது சொன்னவங்களுக்கும் இந்த மெசேஜ். நான் கிளாமரா பண்ணல, தட்ஸ் நாட் மை இன்டென்ஷன், நான் நடிக்கணும்னு வந்திருக்கேன். இப்போ இந்த எஸ்ஐ கேரக்டர்ல
எவ்வளோ சீன் வந்திருக்கு, எவ்வளோ பண்ணியிருக்கீங்க படம் ஃபுல்லாக? இல்லை ஒரு குறிப்பிட்ட சீன் மட்டும்தானா? கதையில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டரா அது? சார் நான் வந்து இந்த படத்துக்கு கமிட் ஆகி 2 years + months ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், 2024ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து படத்தில் வரும்போது அப்போ வேற சீன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் விட்டு மறுபடியும் ஒரு பேட்ச் ஷூட் போனோம் ஒரு வேற சீனுக்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட சீன்ஸ் வந்து கண்டிப்பாக மாறி இருக்கு. அப்போ ஒரு கதையாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 15 மினிட்ஸ் ஆர் ப்ளஸ் மினிட்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் ட்ராவல் பண்ணுவேன். முக்கியமான ரோலான்னு கேட்டால் அவசியமான ரோல் நான் பண்ணியிருக்கேன். அது முக்கியமான ரோலான்னு நீங்கள் பார்க்குறவங்க தான் அதை சொல்லணும். பட் அந்த படத்துக்கு அந்த ரோல் அவசியம், அந்த ரோலை நான் ப்ளே பண்ணியிருக்கேன். என்னோட பாட்டில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஒரு போலீஸாக சமூக சேவை கேரக்டராக வந்திருக்கீங்க. ஆனால் எவ்வளோ நாள் ரீல்ஸில் படிக்கிற பசங்களுக்கோ எஜுகேஷன்லாம் என்ன ரீல்ஸ் பண்ணியிருக்கீங்களா? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு காரைக்குடி கிராமத்துலேருந்து வரேன். அதுதான் என்னோட பூர்வீகம். பெங்களூரில் இப்போ இருக்கேன். பட் எங்கள் அப்பா அம்மா என் தாத்தா பாட்டி என்னோட பூர்வீகம் எல்லாமே கிராமத்தில் பள்ளத்தூர், அப்புறம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து புதுநிலைப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். பேரில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கிராமம் அப்படின்னு. அந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ என்னோட ஊரோட மகிமை என்ன, என்னோட ஊரோட கல்ச்சர் என்ன, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் எப்படி இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து 2 people 3 people ஆகிட்டாங்க. பட் நாங்கள் அப்படி கிடையாது சார். நாங்கள் எப்போவுமே ஒரு 20-30 பேர் இருப்போம். அதோட அழகை வெளியே காட்டுறதா தான் நான் ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் அதுதான். ஸோ இதனால இந்த சேனல் ஆரம்பித்தேன். அண்ட் இதனால கண்டிப்பாக நிறைய பேர் பழகியிருக்காங்க, நிறைய பேர் மாறி இருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் வைஸ் இன்னும் நான் அதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அப்பா அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்கா தங்கச்சி கூட எப்படி ஒன்றா இருக்கணும், சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எஜுகேஷனை பற்றி மேலும் நான் அதை சொல்ல விருப்பப்படுறேன். வர ஜூன் 25 அந்தரன் தி ஹண்டர் எங்களோட மூவி, கிரைம் த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களோட டைமாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ண விட மாட்டோம். முகம் சுளிக்கிற அளவு எந்த ஒரு சீனுமே எங்கள் மூவியில் கிடையாது. நீங்கள் குடும்பத்தோட குழந்தைங்களோட வரலாம். ஏன்னா ஒரு சின்ன இடத்துல கூட நாங்கள் ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ட்ரிங்கிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி எதையுமே காட்டாமல் ரொம்ப பியூராக கதையை மட்டும் நோக்கி எங்கள் படம் போகும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். தேங்க்யூ.